ஹலோ மம்மிஸ் அண்ட் டாடிஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைங்களுக்கு வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மீல் பிளான் தான் பார்க்க போறோம். வெயில் காலத்துல குழந்தைங்களுக்கு என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாம் கொடுக்கலான்னு நான் ஒரு 30 ஐடியா ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுகள், ஈஸி அண்ட் குவிக்காவே செஞ்சிடலாம். இது எல்லாமே ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடியது. இந்த கிளைமேட்டுக்கு குழந்தைங்களுக்கு வயிறு மந்தமாக இருக்கும். இந்த உணவுகள்லாம் கொடுக்கும்போது வயிறு மந்தம் இருக்காது, நல்லா பசி எடுத்து சாப்பிடுவாங்க. சம்மருக்கு குழந்தைங்களுக்கு உடம்பு நல்லா சூடாகும். இந்த உணவுகள் கொடுக்கும்போது உடம்புல வர சூடெல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். வாயில் வயிற்றில் வர புண்ணெல்லாம் நல்லாவே ஆற்றிரும். ரொம்ப டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நிறைய மாமிஸ்க்கு இது போய் ரீச் ஆகும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஐடியா பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்த ராகி மாவு எடுத்திருக்கேன். இது முளைக்கட்டி செஞ்சது. ராகி பார்த்திங்கன்னா எல்லா சீசனுக்கும் சூட்டபுளாக இருக்கும். ரொம்ப சேஃபான ஃபுட்டு தான். இதுக்கு 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 8 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு 1/4 கிளாஸ் அளவு தேங்காய் பால், 3/4 கிளாஸ் அளவு தண்ணியாக கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து வெயில் நேரத்தில் கொடுக்கும்போது பாடி ஹீட் கண்ட்ரோல் பண்ணும். குழந்தைங்களுக்கு சூடு எதுவும் இருக்காது. வாயில் வயிற்றில் ஏதாவது புண்ணு இருந்தாலும் ஆற்றி விட்டுரும். நல்லா கட்டியெல்லாம் உடச்சி விட்டதுக்கு அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி மிதமான தீயில கைவிடாமல் கட்டிப்படாமல் கிண்டிக்கலாம். ஒரு 3-4 நிமிஷத்தில் நல்லா கெட்டியாகி வெந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம மசிச்சு வச்சிருக்க வாழைப்பழத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவு நட்ஸ் பவுடர், அப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இதோட வாசத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். ராகியில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான முறையில் வெயிட் கெயினும் சூப்பராக இருக்கும். அப்புறம் பிரெயின் டெவலப்மெண்ட், போன் டெவலப்மெண்ட்டும் நல்லாயிருக்கும். இரும்பு சத்தும் அதிகமாகும். இதை குவிக்காகவே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து லஞ்சுக்கு வெயில் காலத்தில் என்ன மாதிரி உணவு கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி 20 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு, இதுவும் 20 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சது தான். துவரம்பருப்புக்கு பதிலாக பாசிப்பருப்பு வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி கேரட், பட்டாணி, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லியும் பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கிறது வெயில் காலத்துக்கு நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இப்போ இதோட கொஞ்சமாக இஞ்சி பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள், இது ஆப்ஷனல் தான், குழந்தையோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். தேவையில்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதோட 3/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடிட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டுறலாம். 6 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ சூப்பராக வெந்துருச்சு. இப்போ குழந்தைங்க சாப்பிட்ற பதத்துக்கு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நம்ம கொத்தமல்லிக்கு பதிலாக புதினா இலையும் சேர்த்துக்கலாம். புதினாவும் வெயிலுக்கு ரொம்பவே நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது, ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இப்போ இதோட ஒரு சின்ன கப்பு அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். புளிக்காத கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க. தயிரில் உள்ள குட் ஃபேட்ஸ் குழந்தைங்களோட வெயிட் கெயினுக்கும் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தயிர் குறிப்பாக வெயில் காலத்தில் ஜீரண சக்தி அதிகரிக்கும். வயிறு மந்தமாக இருக்காது, நல்லா பசி எடுத்து சாப்பிடுவாங்க. அதில் நிறைய குட் பாக்டீரியா இருக்குது. கட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது, இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். இப்போ 7 மந்த்ஸில் 1 ஸ்பூன் அளவு கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா மந்த்ஸ் இன்க்ரீஸ் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே அளவாக சேர்த்துக்கும் போது எதுவும் இஷ்யூஸ் இருக்காது. ஸோ நீங்கள் பயப்படாமல் தாராளமாக கொடுக்கலாம். நம்ம நார்மலாக கொடுக்குற தயிர் சாதம் மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நல்லாவே சத்தானதாகவும் இருக்கும். இது வெயில் காலத்துக்கு ரொம்பவே லைட்டாக, அதே நேரத்தில் ரொம்ப சத்தானதாகவும் டேஸ்டியானதாகவும் இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஈவினிங் டைமில் ஃப்ரூட்ஸ் ஏதாவது கொடுத்துக்கலாம். அதிக நீர்ச்சத்து உள்ள பழங்கள் நீங்கள் இந்த நேரத்தில் கொடுத்துக்கலாம். இன்றைக்கி மாதுளை வச்சு குழந்தைங்களுக்கு ஜூஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு மாதுளை விதைகள் நான் பிளெண்டர் ஜாரில் சேர்த்துருக்கேன். இதோட ஒரு 1/4 கிளாஸ் அளவு கொதிக்க வச்சு ஆற வச்சு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். ரொம்ப அரைக்கக்கூடாது. விதையெல்லாம் ரொம்ப அரைச்சோம்னா ரொம்ப கசப்பு டேஸ்ட் வந்துடும். இது ஒரு 5-6 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் ஜூஸ் மட்டும் நம்ம ஒரு பவுலில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை ஃப்ரெஷ்ஷாகவே குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். சூடெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, சளிலாம் பிடிக்காது.
இப்போ ஒரு 6 மாதம் குழந்தைக்கு இதில் ஒரு 4-5 ஸ்பூன் கொடுக்கலாம். 7 மாதத்தில் கொஞ்சம் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் குவான்டிட்டி மாதம் இன்க்ரீஸ் ஆக அதிகப்படுத்திக்கிட்டே போகலாம். இந்த ஜூஸை வந்து நீங்கள் எந்த பாரிஜில் வேணாலும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ ராகி பாரிஜ் செய்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு 2 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், 2-3 ஸ்பூன் அளவு. அவல் பாரிஜ் செய்கிறீங்க அப்படின்னா அதிலே 2-3 ஸ்பூன் அளவு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஃப்ரூட் ஜூஸஸ் நம்ம சேனலில் அதிகமாக போட்டிருக்க மாட்டேன், ஏன்னா குழந்தைங்களுக்கு ஃப்ரூட் ஜூஸ் அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா அதில் அதிக அளவு தண்ணி தான் இருக்கிறனால அது குழந்தைங்க வயிற்ற போய் நிரப்பிக்கும், அதில் எதுவும் சத்தும் இருக்காது. அதனால ஃப்ரூட் எப்போவுமே கெட்டியான பியூரேவா அப்படி இல்லைன்னா ஃபிங்கர் ஃபுட்டாக கொடுத்துக்கலாம். பட் மாதுளை வந்து நம்ம அப்படியே கொடுக்க முடியாதனால நம்ம ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் இந்த மாதிரி. அடுத்து நைட் டைமில் கொடுக்குறதுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி லைட்டான ஒரு டின்னர் கொடுக்கலாம். இது வயிறும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக சீரகம் தாளித்து விட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு சிட்டிகை அளவு பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவு வெள்ளை அவல் 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு, இதையும் 20 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன், இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு நைட் நேரத்தில் கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. பாசிப்பருப்பு கொடுக்கலாம், ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். அதுவும் நம்ம குழந்தைங்களை 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் விளையாட விட்டு தூங்க விட்டோம்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். நம்ம அதில் பெருங்காயம் அப்புறம் பாசிப்பருப்பை ஊற வச்சுட்டு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போ இதுக்கு ஒரு பெரிய கிளாஸ்க்கு 3/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இது கூட நீங்கள் கேரட் அந்த மாதிரி வெஜிடபிளும் சேர்த்து செஞ்சு கொடுக்கலாம், ரொம்பவே பேலன்ஸ்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கேரட்டை தனியாக ஃபிங்கர் ஃபுட் மாதிரி கூட குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஒரு சிட்டிகை அளவு மிளகுத்தூளும் சேர்த்து கொடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடிட்டு ஒரு 2-3 விசில் விட்டால் போதும். நம்ம பருப்புலாம் ஏற்கனவே ஊற வச்சுருக்கிறனால சீக்கிரமே வெந்துடும். இது வந்து குழந்தைங்களுக்கு நைட்டில் கொடுக்குறதுக்கு பெஸ்ட்டான ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லா சீசனுக்குமே நீங்கள் கொடுத்துக்கலாம். வெயில் காலத்தில், குறிப்பாக மழை காலத்தில், வின்டர் டைம்லலாம் கொடுக்குறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஃபுட் இது. நம்ம சேர்த்த கருவேப்பிலையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். இதோட டேஸ்ட்டு கிச்சடி மாதிரி இருக்கும், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வயிறும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நைட்டு இடையிலலாம் பசி எடுத்து அழுக மாட்டாங்க. நல்லா தலைன்னு வெயிட் கெயினும் ஆவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கருத்துக்கள் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.